ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீர்க்கங்காய் வந்து பருப்பு வச்சு கூட்டு செஞ்சுக்கலாம். இப்போ நான் பீர்க்கங்காயை நறுக்கிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பீர்க்கங்காய் கூட்டுக்கு நான் வந்து ஒரு குக்கர் வச்சு 100 கிராம் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு, ஒரு தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, நம்ம பீர்க்கங்காயை போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கரை முடிக்கலாம். நான் கொஞ்சம் வந்து சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ சாம்பார் தூள் அரை ஸ்பூன் போட்டு உப்பு போட்டிருக்கேன். இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இது வந்து இந்த கூட்டு குழம்பு சாப்பிட எல்லாத்துக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும். இட்லி தோசைக்கு சாதத்துக்கும் சேர்த்து தான் நான் வைக்கிறேன். இப்போ வந்து ஒரு குக்கரில் விசில் போட்டு மூடிக்கலாம். நான் ஒரு 5 விசில் விடுறேன். நீங்கள் உங்கள் குக்கருக்கு 3 விசில் கூட விட்டுக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் மறந்துட்டேன், அது போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், குக்கரை திறந்தாச்சு. இப்போ நம்ம லைட்டாக நான் கடைஞ்சிக்கிட்டேன் கரண்டி வச்சு. பீர்க்கங்காயும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே முழுசாக தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக 2 ஸ்பூன் தேங்காய், ஒரு அரை வெங்காயம், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், நான் பச்சை மிளகாய் இதிலே போட்டிருக்கிறதால காரம் போடலை. வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இந்த கூட்டு இந்த அரைச்சி ஊற்றினா ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் ஒரு வானல் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது வெடித்த உடனே நம்ம இந்த கூட்டில் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து தேங்காய், வெங்காயம், ஜீரகமாக அரைச்சிட்டேன். இதையும் கலந்துக்கலாம். இப்போ இது வெடிக்குது. இப்போ நம்ம எடுத்து ஊற்றிடலாம். இப்போ நாம் தாளித்து ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த தேங்காய், வெங்காயம், ஜீரகத்தை இந்த மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூட்டுக்கு இது ரொம்ப முக்கியமாக ஊற்றுவாங்க. இது செய்யாமலும் நீங்கள் மிளகாய் பொடி போட்டு செஞ்சுக்கலாம். இது வாசனையாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். பாசிப்பருப்பு போட்டு பீர்க்கங்காய் கூட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ போதும். எங்கிட்ட மல்லி இலை இல்லை, மல்லி இலை இருந்தால் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு நேரம் குழப்பையுமே சாம்பார் குழம்பு வைக்கிறத விட இந்த கூட்டு வந்து ரொம்ப நல்லது. பீர்க்கங்காய் வந்து நீர் சத்து உள்ள காய், நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. மழை காலத்தில் நம்ம வந்து தண்ணி நிறையா குடிக்க மாட்டோம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சுரக்காய், பீர்க்கங்காய், இந்த நீர்ச்சலக்காய், சவு இதெல்லாம் நல்லது. இந்த மாதிரி காயெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். என்னோடய சேனலை பார்க்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் நன்றி. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பீர்க்கங்காய் கூட்டு, பீட்ரூட் பொரியல், சாதம் சூடாக. இன்றைக்கி சிம்பிளாக இவ்வளோ தான்.